இந்த கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இந்த மாதிரி அதிகமா யூபிஐ ஆப் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான 5 அப்டேட். இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இந்த மாதிரி அதிகமா யூபிஐ ஆப் யூஸ் பண்றவங்களுக்காக புதுசா ஒரு 5 அப்டேட் என்பிசிஐ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்னு, இது வரைக்கும் நீங்க யூபிஐல டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதிகபட்ச லிமிட்டா 1 லட்ச ரூபாய் தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதுக்கு மேல எதுலயுமே பண்ண முடியாது. பட் இனிமே பார்த்தா அப்படின்னா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. பட் இது எல்லா இடத்துக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போதைக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்க மட்டும் தான் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்போதைக்கு ட்ரையல் பேசிஸ்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரமே எல்லா இடங்கள்லயுமே டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரெண்டு, இது ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தா அப்படின்னா ஏதாவது ஒரு யூபிஐ ஆப்ல ஓபன் பண்ணிருப்பாங்க, அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அப்புறம் அதை யூஸ் பண்ணாம விட்டுருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் பார்த்தா மைனஸ்ல போயிருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு யாராவது ஒருத்தர் அந்த யூபிஐ ஆப் மூலமா பணம் போட்டு விடும்போது அந்த மைனஸ்ல இருக்கிற அக்கௌண்ட்லேயே போய் விழுந்து அந்த பணம் வந்து வேஸ்டா போயிடும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஒரு யூபிஐ அக்கௌண்ட்டை நீங்க 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால 1 வருஷத்துக்கு மேல இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய எல்லா யூபிஐ அக்கௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். ஒருவேளை உங்களுக்கு தேவை அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் இன்ஆக்டிவா வச்சுக்காதீங்க, அப்பப்போ அதை யூஸ் பண்ணுங்க. மூணாவது அப்டேட்மே நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட். ஒரு சேஃப்டிக்காக பண்ணக்கூடிய விஷயம் தான். ஒரு சிலருக்கு இது கடுப்பு கூட தரும். என்ன அப்படின்னா, புதுசா நீங்க ஒரு நம்பருக்கு ஃபர்ஸ்ட் டைமா டிரான்சாக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு மேல டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப் டு 4 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த டிரான்சாக்ஷனுக்கு டைம் எடுத்துக்கிடும். இந்த 4 ஹவர்ஸ்க்குள்ள அந்த அமௌண்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணணும் இல்ல ரிவர்ஸ் பண்ணணும் அப்படினாலுமே பண்ணிக்க முடியும். எதுக்காக இந்த மாதிரி ஒரு அப்டேட் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா யூபிஐ மூலமா ஸ்கேம் நடக்குது. அந்த ஸ்கேம் மூலமா இமிடியேட்டா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அவங்க திருடிடுறாங்க. சோ இந்த மாதிரி நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது நம்பருக்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அப் டு 4 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கிடும் அப்படிங்கிற இந்த புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கேம்ல எல்லாம் ஏமாறுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதெல்லாம் ஏமாறாம இமிடியேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் எந்த ஒரு நம்பருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நாலாவது அப்டேட், இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட். இது வரைக்கும் நீங்க ஏடிஎம்ல பணம் எடுக்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஏடிஎம் கார்டு தேவை. ஏடிஎம் கார்டை கொண்டு போய் அதுல போட்டு தான் பணம் எடுப்போம். பட் இனிமே இந்த மாதிரிலாம் தேவையில்ல. அதுக்காகவே யூபிஐ ஏடிஎம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே கொண்டு வர போறாங்க. அதுல ஒரு QR கோட் இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க யூபிஐ பின் போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி யூபிஐ பேஸ் பண்ணியே நீங்க இனிமே பணம் எடுத்துக்க முடியும். இதுக்காக புதுசா இந்தியா ஃபுல்லாமே யூபிஐ பேஸ் பண்ண ஏடிஎம் கொண்டு வர போறாங்க. ஏற்கனவே ஏடிஎம் கார்டுக்குலாம் வேலை இல்ல. இந்த மாதிரி ஏடிஎம் அதிகமா வந்துருச்சு அப்படின்னா இனிமே ஏடிஎம் கார்டு வாழ்க்கையில தேவையே படாது. ஏண்டா 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா? இது வெறும் குண்டா? அடுத்த அப்டேட் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். யூபிஐக்கு சார்ஜஸ் கொண்டு வராங்க. இன்டர்சேஞ்ச் ஃபீ அப்படின்னு சொல்லி 1.1% வந்து சார்ஜ் பண்ண போறாங்க. இது எந்த இடத்துல அப்படின்னா, நீங்க ஒரு மெர்ச்சன்ட் வாலெட், அதாவது வாலெட்ல 2000 ரூபாய்க்கு மேல நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா இந்த 1.1% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரீபெய்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மட்டும் தான் பொருந்தும். வாலெட்ல ஆட் பண்ற பணத்துக்கு மட்டும் தான் பொருந்தும். மத்த நம்ம நார்மலா பே பண்ற இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் இதுக்கெல்லாம் இந்த சார்ஜஸ் வந்து பொருந்தாது. இங்க இன்னொரு அப்டேட் என்ன, இங்க செகண்டரி மார்க்கெட்டுக்கு பீட்டால ஒன்னு கொண்டு வராங்க. அதாவது இது ட்ரையல் பேசிஸ்ல தான் வருது. ஒரு சில செலக்டட் யூசருக்கு மட்டும் தான். ஒரு ட்ரேட் நடக்கு அப்படின்னா உங்ககிட்ட இருந்து டெபிட் ஆன அமௌண்ட் வந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் அவங்க பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க. T1 பேசிஸ்ல ஒரு நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு கிரெடிட் ஆகும். இது வந்து எல்லாருக்குமே கிடையாது. ஒரு செலக்டடான யூசருக்கு ட்ரையல் பேசிஸ்ல தான் பார்க்கறாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது, எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ 2024 ஜனவரி 1ல இருந்து UPIல இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இந்தியா ஃபுல்லா கொண்டு வராங்க. சோ இந்த மாதிரி வரக்கூடிய அப்டேட்ல உங்களுக்கு எந்தெந்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, எந்தெந்த அப்டேட்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.